வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ரயில்வே துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் வரீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதில் ஸ்டார்டிங் சேலரியே வந்து பார்த்தீங்கன்னா, 75,000லேருந்து 2,25,000 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சேலரி பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, அப்ளை பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்ன நோட்டிஃபிகேஷன்ன்றதை பார்த்துடலாம். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, சென்னை மெட்ரோ ரயில்வே துறையிலேருந்து வந்திருக்குங்க. அண்ணா சாலை, நந்தனம், சென்னை 6,35,000ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த அட்ரஸ்லேருந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. சென்னை மெட்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னன்றதை பொறுமையாக பார்க்கலாம். இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்கள் போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 7 விதமான போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஜாப் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. எல்லா போஸ்டிங்லையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேகன்சிஸ் தான் இருக்குது. டெப்யூட்டி ப்ராஜெக்ட் மேனேஜருக்கு மட்டும் 2 போஸ்டிங் ஓகேங்களா. ஸோ 2 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, டைப் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் கான்ட்ராக்ட் பேஸில் தான் எடுக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்டார்டிங் சேலரியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜென்ரல் மேனேஜர் மெயின்டெனன்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2,25,000 கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் மேனேஜர். ஸோ அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேலரி பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2,25,000 கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. அப்படி பார்த்துக்கோங்க. ஜாயின்ட் ப்ரொடக்ஷன் மேனேஜர், அதுக்கப்புறம் டெப்யூட்டி ப்ராஜெக்ட் மேனேஜர். ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டெப்யூட்டி மேனேஜர் டிரான்ஸ்போர்ட் பிளானிங். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சேஃப்டி ஆஃபீஸர் ஓகேங்களா, ஃபயர் சேஃப்டி ஆஃபீஸர். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1,25,000 சேலரி கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற போல் போஸ்டிங் இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. குவாலிஃபிகேஷன் அதுக்கப்புறம் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகும் போஸ்டிங் ஓகேங்களா. நான் அப்படியே பொறுமையாக தள்ளிகிட்டே வரேன். இந்த இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி டவுன்லோட் பண்ணன்றதையும் நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஒன்றும் இல்லைங்க, உங்களுக்கு பேசிக் இன்டர்வியூ மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸாம் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வைப்பாங்க. எக்ஸாம் பற்றி வந்து பார்த்திங்கன்னா இதில் எதுவும் குறிப்பிடலை. அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பேசிக் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ ப்ராசஸ் தான் சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூ ஃபாலோட் பை மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 300 பே பண்ணி நம்ம வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுற போல் இருக்கும் இந்த ஜாபுக்கு. அதுக்கப்புறம் பே பண்ணுற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த அட்ரஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா ஐஎஃப்எஸ்சி நம்பர், அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் சென்ட் பண்ணுற போல் இருக்கும். அப்ளிகேஷன் உள்ளே போனாலே நீங்களே ஃபில் பண்ணிவிடுவீங்க. நெட் சென்டருக்கு போய் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ண மெத்தடும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். careers.chennaimetro.org ஓகேங்களா. இந்த வெப்சைட் உள்ள போய் தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற போல் இருக்கும். இதை நீங்களே வந்து பார்த்திங்கன்னா பண்ணுற போல் இருந்தால் அதோட ஸ்டெப்ஸுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்னென்ன பண்ணணும் பேசிக்காக. ஸோ நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் முதற்கொண்டு A to Z கொடுத்துருக்காங்க. இதோட லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 28/12/2023. இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அட்ரஸ். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மெட்ரோ ஸ்டேஷனோட ஆஃபீஸ் அட்ரஸ். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ஸ்னால் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ்னால் கரெக்டாக நீங்கள் வச்சுட்டு நீங்கள் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். கூகுள் சர்ச் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை மெட்ரோன்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு வெப்சைட்டே இதுதாங்க வரும். இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிங்கன்னா இது போல் தாங்க ட்ரெயின் ஓடும். ஸோ சைடில் வந்து பார்த்திங்கன்னா 3 டாட் கோடு போல் இருக்குது பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் கீழே வந்து தள்ளிகிட்டே வந்தீங்கன்னா கேரியர்ஸ்ன்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ்ன்ட்டு ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆச்சுன்னா ஃபஸ்ட்டு ஒன்றே வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா அதுதான் இப்போ வந்திருக்கக்கூடிய ஜாப் நோட்டிஃபிகேஷன். இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கு எலிஜிபிளோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இது போல் தாங்க எல்லா நோட்டிஃபிகேஷனும் வரும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம்.